உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிறது என் ஆவியில நான் தீர்க்கமாக உணர்ந்து இதை பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் ஏண்டவர் இந்த கண்ணீரை மாத்தவே மாட்டேங்கிறீங்க, இந்த வேதனையை மாத்தவே மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அழுகிறவங்க உண்டு. ஆமென். டிராவல்ல அழுறவங்க உண்டு. மழையிலேயே நினைச்சிட்டு அழுறவங்க உண்டு. அழுறது வெளியே தெரியக்கூடாது என்று கண்ணீரை காண்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். சில பேருக்கு இந்த வார்த்தை செல்லுகிறது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் என் ஆவியிலே நான் அதை உணர்கிறேன். ஆமே, நீ நம்பி அழுதியோ நம்பாம அழுதியோ, ஆமே, அவருக்கு முன்னாக உன் கண்ணீர் விழுந்திருக்கிறது. என் கண்ணீரை மாற்ற என்ன தரணுமோ அதை என் கையில தருகிற ஆண்டு 2026 நம்புறவங்க கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க. நூற்றி 4வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். ஹல்லேலூயா. இந்த வருடத்துக்கு கர்த்தர் தந்த வார்த்தை, ஆமென். கர்த்தர் தமது கையை திறந்து நம்மை திருப்தியாக்குகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை திருப்திப்படுத்த வேண்டிய எல்லாமே யார் கையில தான் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். இதை நீங்க உங்க மனசுல நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்னை திருப்திப்படுத்த வேண்டிய, அதாவது எனக்கு அந்த மன நிறைவை தரக்கூடிய, என் மனசுல ஒரு நிம்மதி, அப்பாடா என்கிற அந்த ஒரு நிலையை குள்ள என்னை கொண்டு வரக்கூடிய எல்லாமே என் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எந்த கையில நம்மை திருப்தியாக்க வேண்டிய எல்லாமே இருக்கிறது? யாருடைய கையில? அப்ப நம்மை திருப்திப்படுத்த வேண்டியது யார் கையில இல்ல? வேற யார் கையில இல்ல. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். நம்முடைய எதிர்பார்ப்பு நம்ம நோக்கி இருக்கிறது. ஆமென். எரேமியா 31வது அதிகாரம் நன்றாய் தெரிந்த வசனம். அதனுடைய 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அளிக்கும், நான் கொடுக்கிற நன்மை இருக்குல்ல, அதுல என் ஜனங்கள் என்ன ஆவார்களா? அப்போ திருப்தியாக்குற நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டா அது நமக்கு தெரியாது, அது கொடுக்கிறவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. இதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் 9வது வசனத்துல, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் என்று. ஆமென். இந்த முதல் செய்தி கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். ஆமென். அதாவது உன்னை திருப்திப்படுத்த வேண்டிய எல்லாமே என் கரத்தில் தான் இருக்கிறது. நான் என்ன கொடுக்கிறேனோ அதில் தான் உனக்கு என்ன இருக்கிறது? திருப்தி இருக்கிறது. அதனால உன் அழுகையும் உன் விண்ணப்பங்களையும் என்னிடத்தில் கொண்டு வா. இன்று கற்றுத் தருகிற செய்தி இதுதான். கடந்த 1ஆம் தேதி நியூ இயர் சர்வீஸ் முடித்து வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை தந்து, உன் அழுகையும் உன் விண்ணப்பத்தையும் என்னிடத்தில் கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா. இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற
ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் எவ்வளவோ தீர்மானங்களை எடுத்திருப்பீங்க. இப்பொழுதே ஒரு தீர்மானத்தை ஆழ்மனதில் எழுதிக் கொள்ளுங்கள். என்னுடைய அழுகையும் என்னுடைய விண்ணப்பத்தையும் நான் யாரிடத்திலும் கொண்டு போக மாட்டேன். எனக்கு தெரியும், இந்த கண்ணீரை களிப்பாக்குகிறவர், இந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள். நம்முடைய அழுகையும் விண்ணப்பத்தையும் நம்ம யாரிடத்தில் கொண்டு போகிறோம்? ஆமென். சவுல் தாவீதை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்திலே இருந்தான். அவன் பார்த்தான், எப்படி இவன் இது பண்ணலாம். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய மகள் மீகாளை தாவீதுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். என்ன இருந்தாலும் அவன் என் மகா, நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா தாவீதை எனக்கு காட்டி தருவா, தாவீதை முடிச்சலான்னு பார்த்தா மீகா சப்போர்ட் பண்றான் தாவீது சவுல் கையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. மீகாளுடைய கணவன் அல்லவா. சவுலுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, மீகாளை அதன் பிறகு அவன்கிட்ட பிரித்து பல்தியேல் என்கிறவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்துருவான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் போயிட்டு இருக்கு. தாவீதுக்கு எங்கேயுமே நிற்க முடியாது, ஊர்லேயே நிற்க முடியாது. இனி தாவீது வருவாரா வரமாட்டாராங்கிற சூழ்நிலை. மீகாளை பல்தியேல் அப்படிங்கிறவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்து விடுவான். நான் இந்த சம்பவத்துக்குள்ள போகல, அதில் ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்றதுக்காக இதை சொல்றேன். சவுல் மரித்த பிறகு மீண்டும் தாவீது அவன் முதல்ல செஞ்சதே என்ன அப்படின்னா, நீங்க போய் மீகாளை கூட்டிட்டு வந்துருங்க, ஏன்னா அவனுடைய மனைவி அல்லவா. அப்போ ஆட்கள் போறாங்க, போய் பல்தியல்ட்டு மீகாளை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது 2 சாமுவேல் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் புருஷன், அதாவது பல்தியேல் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுதுட்டே வரான், கூட்டிட்டு போகாதீங்க அப்படி அழுதுட்டே வரான். அப்படி வருகிறவனை அப்னேர் பார்த்து சொல்றா, நீ திரும்பி போ. அதாவது இப்படி கண்ணீரோடு வரானே, விண்ணப்பத்தோடு வரான், கொஞ்சம் கூட அவனுக்கு இரக்கம் பாராட்டவில்லை. நீ திரும்பி போ. அவன் திரும்பி போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் நாம் மனிதர்களிடத்தில் கொண்டு போகும்போது அவர்கள் நம்மை திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஆனால் அப்படியே திருப்பி அனுப்பி விடாத ஒருவர் இருக்கிறார். ஹalleluya, ஜீசஸ். ஆமென். இந்த முதல் ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்களுக்கு நான் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன். அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் கண்ணீரை காண்கிறவர். ஆமென். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கண்ணீரை காண்கிறவர். சுவர்புறமாய் திரும்பி அழுத எசேக்கியாவின் கண்ணீரை கண்டார். ஆமென். பிள்ளையின் நிலைமையை, பிள்ளை சாக நிலைமையில இருக்கிற அந்த நிலைமையை நாம் பார்த்திடக்கூடாது அப்படி சொல்லி தள்ளி போய் உட்கார்ந்து அழுத ஆகாரின் கண்ணீரை அவர் பார்க்கிறார். நான் அழுறத என் குடும்பம் பார்த்திடக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, மனைவி பிள்ளைங்க பார்த்திடக்கூடாதுன்னு தள்ளி போய் அழுவாங்க. ஆமென். அப்படி அழுத ஒரு மனுஷன் பைபிள்ல உண்டு. யார் தெரியுமா? யாக்கோபு. மனைவி பிள்ளைங்க எல்லாரும் யாபோக்காற்றின் அக்கறையிலே கொண்டு போய் விட்டு பிந்து தனித்து போய் உட்கார்ந்திருந்து அதுவரை அழுகை அடக்கி வைத்து கொண்டு நான் அழுறத லேயாள் பாத்திரக்கூடாது, ராகேல் பாத்திரக்கூடாது, ரூபன் பாத்திரக்கூடாது, யோசேப்பு பாத்திரக்கூடாது, அப்படி போய் உட்கார்ந்து ஒருத்தன் அழுதான். அந்த கண்ணீரையும் கர்த்தர் கண்டார். ஹalleluya.
ஆமே. இதே போல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அழுகிறவங்க உண்டு. பாத்ரூம்ல போய் உக்காந்துருந்து அழுறவங்க உண்டு. ஆமே. டிராவல்ல அழுறவங்க உண்டு. மழையிலேயே நினைச்சிட்டு அழுறவங்க உண்டு. அழுறது வெளியே தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. கண்ணீரை காண்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை காண்கிறவர். ஏசாயா 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைத்து என்று. கண்ணீரை துடைக்கிறவர் அவர். கண்ணீரை துடைக்கிறவர் அவர். காண்கிறவர் மட்டுமல்ல, கண்ணீரை துடைக்கிறவர். ஆமென். சங்கீதம் 56:8 பார்க்கும்போது அவர் கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைக்கிறவர். துருத்தியிலே வைத்திருக்கிறவர். துருத்தினா பாட்டில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்திலாக்குன்ன. எதுக்கு பாட்டில் வச்சிருக்கிறார்? சேல்ஸ் பண்றதுக்கா? இல்ல. ஆவே. அந்த கண்ணீர்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவே. என் பேர்ல ஒரு பாட்டில் இருக்கு. ஆமே. நம்ம பேரை போட்டு பாட்டில் வச்சிருப்போம். மிஸ் ஆயிடக்கூடாது. அவருக்கும் அப்படிதான், மிஸ் ஆயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எதுக்கு இந்த வார்த்தையை ஆரம்பத்திலே சொல்றேன்னா, நீங்க வாழ் மனதில் ஒரு தீர்மானம். என் அழுகையும் என் விண்ணப்பத்தையும் நான் இனி மனுஷன் கிட்ட கொண்டு போக மாட்டேன். எத்தனை பேர் ஆமே. ஹல்லேலூயா. என் அழுகையும் என் விண்ணப்பத்தையும் நான் இனி மனுஷங்கிட்ட கொண்டு போக மாட்டேன். ஆமே. என்னை திருப்தியாக்குகிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமே. அழுதா ஏன்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் தான் உண்டு, அவர் மட்டும்தான். ஆமே. ஆகாரே ஏன் அழுற? ஆமே. மகதலேனா மரியாள் கல்லறைக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு இருந்தா. அவளையும் பார்த்து கேட்டார், ஏன் அழுற? ஏன் அழுற? நிறைய பேர் ஏன் அழுறேனே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட சொல்யூஷன் இல்லை. ஆமென். அவர் துருத்தி நிறையும் போல் அளந்தெடுத்து அனுகிரகமே ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவர் கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீரை துருத்தியிலே அல்லது கணக்கிலே வைக்கிறவர், கண்ணீருக்கு பலன் தருகிறவர். எரேமியா 31:16 நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவர் கண்ணீருக்கு பலன் தருகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். இரவெல்லாம் யாக்கோபு தேவ சமூகத்தில் அழுதான். பொழுது விடிந்த போது அழிக்க வந்தவன் அணைத்து கொண்டு போய்விட்டான். அவன் தான் ஏசா. அவன் அழிக்கணும்னு தான் வந்தான் யாக்கோபை. ஆனால் யாக்கோபை கண்டதும் கட்டி அணைத்து விட்டு கண்ணீருக்கு நிச்சயம் பலன் உண்டு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, மாலையிலே அழுகை தங்கும் அப்படின்ட்டு இருக்கு. எங்க தங்கும்? அதான் விஷயம். ஹல்லேலூயா. மாலையிலே அழுகை தங்கும். எங்க தங்கும்? நம்ம எங்க தங்குறோமோ? ஹல்லேலூயா. அந்த அழுகை தங்கும்ல. ஆமா. எங்க தங்குது? ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். என் அழுகை அவர் சமூகத்திலே தங்கும். என் அழுகை அவருடைய துருத்தியிலே தங்கும். ஆமா. நான் மாலையில வடிக்கிற கண்ணீர் காலையில களிப்பாய் மாறணும்னா அந்த கண்ணீரை நான் எங்க வடிக்கிறேன், அந்த கண்ணீர் எங்க தங்குகிறது என்பது ரொம்ப 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 அவசியம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்துக்கு போயிட்டு எரேமியா 31 வரலாம்.
இந்த சம்பவம் கடந்த 2 நாட்களாய் ஆவியானவர் தியானிக்க வைத்து கொண்டே இருந்தார். ஆமென். அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா 11வது வசனத்துல இருந்து, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தார். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். கரங்களை உயர்த்தி ஹalleluya. நல்ல தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆமென். இயேசு கிறிஸ்து நாயின் என்னும் ஊருக்கு வரார், ஊருக்கு போனார் அப்படின்னு இருக்கு. ஆமென். பெத்தானியாவுக்கு இயேசு போனது நமக்கு தெரியும். எதுக்கு போனார்? லாசருவை உயிரோடு நாயின் ஊருக்கு எதுக்கு போறாரு? தெரியாது, தெரியாது, யாருக்கும் தெரியாது. சீஷர்களுக்கு பெத்தானியாவுக்கு போகும்போது தெரியும், லாசரு மரித்துட்டான், இவர் போறாரு. உயிரோடு எழுப்ப போறாரெல்லாம் தெரியாது. தோமா கிட்ட கேட்டா சொல்லுவாரு, நாமும் அவரோடு கூட சாகிறதுக்கு போகலாம் வாங்க. அங்கே எப்படியும் வியாதியா இருக்கும் போதே சொல்லி விட்டாச்சு, போகலை. அடக்கத்துக்கும் போகலை. இப்போ 4வது நாள் ஸ்தோத்திர கூட்டத்துக்கு சாப்பிட மட்டும் போனா நல்லாவா இருக்கும்? ஆமென். வாங்க போவோம், சாப்பாடுல என்ன வச்சு தராங்களோ தெரியல, வா நாமும் அவரோடு கூட சாகலாம் வா, இப்படி சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனால் நாயின் ஊருக்கு கர்த்தர் சொல்லவே இல்லை, இதுக்கு தான் போறேன் அதுக்கு தான் போறேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவரை நீங்க கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும், அவர் எதையுமே தற்செயலாய் செய்யவே மாட்டார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் முன்னமே காண்கிறவர். ஆமென். இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன், இப்ப பாருங்க போறாங்க. அந்த ஊர்ல ஒரு சகோதரி இருக்கிறா, சின்ன வயசுலேயே கணவனை இழந்த சகோதரி. ஒரு சின்ன பையன் அவளுக்கு, அவன் வளர்ந்து வாலிபன். அந்த வாலிப பிராயத்தில் ஃபியூச்சரே அவன் தான் பார்த்துட்டு இருக்கும்போது இறந்துட்டான். அதாவது அந்த சகோதரியினுடைய மொத்த எதிர்காலம் இப்போ எங்கே இருக்கு அப்படின்னா பாடையில் இருக்கு. அதனால ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த துக்கத்தில் பங்கெடுக்கிறாங்க. வெகு ஜனங்கள் அவளுடனே வந்தார்கள் என்று இருக்கிறது. வெகு ஜனங்கள் அவளுடைய நிலைமையை பார்த்து எல்லாரும் என்ன பண்றாங்க, சரி இனி அவனை வச்சிட்டு இருக்க முடியாது, அவனை அடக்கம் பண்ணி தான் ஆகணும். அவளுக்கு அழுக தாங்க முடியல. என்ன சொல்லி அழ? யாரும் அவ கண்ணீரை துடைக்க வரல. எல்லாரும் கூட நிக்க தான் முடிஞ்சதே தவிர, ஏன்னா இந்த கண்ணீரை என்ன சொல்லி துடைக்க முடியும்? ஒருத்தங்க கண்ணீரை துடைக்கணும்னா துடைக்கிறவங்க கிட்ட அதுக்கான சொல்யூஷன் இருக்கணும். இத்தனை ஜனங்கள் இருந்தும் அத்தனை ஜனங்கள்ல ஒரு ஆளுக்கு கூட அந்த ஸ்திரீயை பார்த்து அழாதேன்னு சொல்ல முடியல. எத்தனை பேர் நம்மளை சுத்தி இருக்கிறாங்கிறதுல மேட்டரே கிடையாது. இருக்கிறவங்கள எத்தனை பேருக்கு நம்ம கண்ணீரை துடைக்க முடியுங்கிறதா விஷயம். ஹalleluya, ஆமென், ஹalleluya. இப்ப நேர தூக்கிட்டு வராங்க. எங்க வந்துட்டாங்க அப்படின்னா, மறுநாளில் அவர் நாயின் ஊருக்கு போனார். 12வது வசனம், அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது. இப்ப பாருங்க, நாயின் ஊர்ல இருந்து ஒரு டீம் வெளியே வராங்க. இயேசு வெளியே இருந்து உள்ள போறார். இப்ப ஒரு டீம் எப்படி வராங்க? வெளியே வராங்க. எப்படி வராங்க? அழுதுட்டே வராங்க. இப்ப எங்க வர வந்துட்டாங்க? வாசலுக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் இவங்க எடுத்து வச்சா என்ன? அடக்கம். ஊருக்கு வெளியே எதுக்கு கொண்டு வராங்க? அடக்கம் பண்றதுக்கு பாடையில வச்சு கொண்டு வராங்க.
அப்போ இவ இன்னும் 2 ஸ்டெப்போட முடிஞ்சது. ஆமென். அதாவது அழுகை மிகவும் அதிகரிக்கிற ஒரு இடம் இது. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டில இருந்து இந்த மரித்தவர்களுடைய சரீரத்தை எடுப்பாங்க தெரியுமா? எடுக்கும்போது ஒரு அழுகை இருக்கும். அந்த அழுகையை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அழுகை அதிகரிக்கிற இடம். இந்த ஊருக்கு இப்ப வெளியே அந்த பையனுடைய சரீரத்தை கொண்டு போகிறதுக்கு வராங்க. அந்த கண்ணீரின் உச்சம் அப்படியே தூக்கிட்டே வராங்க. இப்படி வரும். இவங்க யாரும் எதிர்பார்க்கல. இவங்கள விடுங்க, இந்த ஸ்திரீக்கு இயேசுனா யாருன்னே தெரியுமான்னு கூட தெரியாது. இவ மார்த்தாளும் கிடையாது, மரியாளும் கிடையாது. ஆமே, ஒண்ணுமே. ஆனா இவளுக்கு அழுக நேரம் என்று ஆகுறாங்க. வாசலுக்கு வெளியே இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா இவளுடைய மொத்த நம்பிக்கையும் எதுல புதைக்க போறாங்க? மண்ணில் புதைக்க போறாங்க. இந்த நேரத்துல அவளை எது சந்திக்குது அப்படின்னா இந்த கிருபை சந்திக்குது. இந்த கிருபைக்கு இன்னொரு பெயர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹalleluya. ஆமென். இந்த காலை வேளையில என்னை கேட்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்க அந்த நம்பிக்கையின் வாசலை விட்டு நீங்க வெளியேறக்கூடிய அப்படிப்பட்ட தருணத்துல யாராவது இதை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த வாசலுக்கு வெளியே நீங்க கால் வைப்பதற்கு முன்னமே அந்த கிருபை உங்களை சந்திக்கும். ஆமென். அப்படி வெளியே வராங்க பாருங்க. சமீபித்த போது இவங்க வெளியே போறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் உள்ள வந்துட்டார். ஹalleluya. உள்ள வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தர் அவளை பார்த்து. எதிரெதிர நிக்கிறாங்க. அவள் கர்த்தரை பார்த்துன்னு இல்ல. ஏன் பார்க்கல? ஃபுல்லா கண்ணுல என்னது? கண்ணீர். ஜீசஸ். ஒரு சத்தியத்தை கேளுங்க. நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிற கர்த்தர் அவளை பார்த்து. யூசுவலா நீங்க கவனிச்சீங்கன்னா எவ்வளோ காரியங்கள் நடக்கும்போது ஜனங்க வழி விடுவாங்க. அதுலயும் எதற்கு இமீடியட்டா வழி விடுவாங்க தெரியுமா? ஆம்புலன்ஸ். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அடக்கத்துக்கு போறாங்க தெரியுமா, அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. இப்போ இயேசுவும் சீஷர்களும் திரளான ஜனங்களும் 11 கடைசி மறுபடியும் இயேசுவும் சீஷர்களும் திரளான ஜனங்கள். அப்ப இயேசுவின் பக்கத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? திரளான ஜனங்கள். இந்த பக்கம் வெகுஜன். அதுவும் வெகுஜனா யாருதான்? திரளான ஜனங்கள். 2 பக்கம் டிராபிக் ஜாம் ஆகுது. யார் ஒதுங்கி இருக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசு டீம் தான் ஒதுங்கி இருக்கும். ஏன்னா அவங்க ஆப்போசிட் டீம் என்ன தூக்கிட்டு வராங்க? பாடி தூக்கிட்டு வராங்க. அப்படி ஒதுங்கியாச்சு. இனி அவங்க போகணும். அப்படியே கிராஸ் பண்றாங்க. கிராஸ் பண்ணும்போது கர்த்தர் அவளை பார்க்கும்போது அப்படி மனது உருகுது. இவ கேட்கல. இவ அழுகையோடு விண்ணப்பத்தோடு அவர்கிட்ட வரல. ஆனா அவரை கிராஸ் பண்றா. நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் பல நேரத்துல உங்க பக்கத்துல வந்து நின்னதுனாலதான் இவளுக்கு இயேசுவை யாருன்னு தெரியாது. இவ இயேசு கிட்ட வரல, இயேசு கிட்ட கேட்கல. அப்படி கிராஸ் பண்ணும்போது இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாத அப்படின்ட்டார். அழாத அப்படின்னு சொல்லிட்டு எதுல கை வைக்கிறார் தெரியுமா?
ஏன் பாடையில கை வச்சாரு? இப்போ பாடையை தூக்கிட்டு போறான், வாசலுக்கு வெளியே போன. என்ன வெயிட்டா இருக்கு, பாடி எழும்பி இருந்துட்டோம், என்ன வெயிட்டா இருக்கு. ஏன் வெயிட்டா இருக்குன்னு ஒருத்தர் விட மாட்டேங்கிறார். அவருக்கு முன்னாடி உன் கண்ணீர் அவருக்கு முன்னாடி. இன்னைக்கு எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்றது தெரியுமா? அவருக்கு முன்னாடி அழுத கண்ணீரையே அவரால் சும்மா விட முடியலன்னா அவர் பாதத்துல இது 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 அவர்கிட்ட அழுத கண்ணீர் அல்ல, அவர்கிட்ட வைத்த காரியம் அல்ல. இது எதேர்ச்சியா அவருக்கு முன்னாடி அழாத பாடையை தொட்டார். அழாத பாடையை தொட்டார். அவன் கிட்ட வந்து அழாத கிட்ட வந்து நிறுத்திட்டாராங்க, நிறுத்திட்டார். விடுங்காண்டவரே, விடுங்காண்டவரே, இல்லப்பா இன்னும் ஒரு ஸ்டெப் அழுதுட்டு போயிடுறேன். நாம நீ தெரிஞ்சோ தெரியாமலோ என் முன்னாடி உன் கண்ணீர் விழுந்துட்டு, நீ தெரிஞ்சு அழுதியோ தெரியாம அழுதியோ நம்பி அழுதியோ நம்பாம அழுதியோ என் முன்னாடி உன் கண்ணீர் விழு. ஓ ஜீசஸ், ஜீசஸ். இந்த முதல் ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆமென் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை செல்லுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் ஆவியிலே நான் அதை உணர்கிறேன். ஆமென், நீ நம்பி அழுதியோ நம்பாம அழுதியோ ஆமென் அவருக்கு முன்னாக உன் கண்ணீர் விழுந்திருக்கிறது. ஷலகரபா, இந்த வாசலுக்கு வெளியே போக விட மாட்டார். ஜீசஸ் அவர் கிட்ட வந்து சமீபித்த போது ஆமென் வேதம் கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்ற. அதை தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஆமென். அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லும்போது உங்களுக்கு அந்த காரியத்தை விஷுவலா கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியும். ஆமென். நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார்கள். என்ன அழாதேன்னு சொல்லிட்டாருன்னா இந்த கண்ணீரை மாற்றதை என் கையில் விட்டாட போகிறான். ஹல்லேலூயா. நீர் கொடுக்க, நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையா. எத்தனை பேர் இந்த ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்புறீங்க? என் கண்ணீரை மாற்ற என்ன தரணுமோ அதை என் கையில தருகிற ஆண்டு 2026 நம்புறவங்க கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த நாயின் ஒரு விதவைக்கு இயேசுவுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆனா எல்லாம் எது அவருக்கு முன்னாடி அவங்க எல்லாம் அப்படி ஒதுங்கி நிற்கிறாங்க. நார்மலா இப்படி யாராவது ஒருத்தர் பாடியை தூக்கிட்டு போறாங்க எல்லாரும் தான் பார்ப்பாங்க. அதே போல இயேசு அப்படி அந்த வாசலுக்கு. ஆமென். இதெல்லாம் எப்படி சம்பவித்தது? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாதவளை நீங்க சந்திச்சீங்களேப்பா. நான் பல ஆண்டுகளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நாயின் ஒரு விதவையை போல நானும் வாசல் பக்கத்துல வந்துட்டேன். இன்னொரு கால் எடுத்து வச்சா அவ்வளவுதான் என்கிற நிலையில யாராவது இருக்கிறீங்களா? அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள்.
அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள். ஆமே. அந்த அழுகையை மாற்ற ஆண்டவர் வாலிபனை பார்த்து பேசுறார். நான் உனக்கு சொல்லுகிறேன். அவனை அப்படியே அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார் அப்படின்ட்டு இருக்கு. அப்படியே கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோண்டி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த சம்பவத்தை வைத்து அப்படியே 2 சம்பவங்களுக்குள்ளேயும் போயிட்டு நான் எரேமியா 31 வந்து வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனமாக கேளுங்க. இந்த 400 விதவை எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இருக்கிறான். ஆனா இதே போல ஒரு சம்பவம் லாசரு வீட்டில் நடக்குது. அங்கே மார்த்தாளும் மரியாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் இங்க மேட்டர்ல அவர் 2 நாள் டிலே பண்றார். ஹல்லேலூயா. ஆமென். சிலர் நினைக்கலாம், ஓஹோ இப்பதான் என் டிலே ஆகிறது ஏன்னு தெரியுது. எதிர்பார்க்கிறான், ஆண்டவரே இவளுக்கு இயேசுன்னா யாருன்னு தெரியும். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் போயிட்டு தான் இருந்தா, நீங்க தான் ஆம்புலன்ஸை காத்த உருவி விட்டு நிக்க வச்சீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த மாத்தாளும் மரியாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது 4 நாள் கழிச்சு வரார். இங்கேயும் அங்கேயும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் தெரியுமா? இங்கே அங்கே வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? இங்கே மனதுருகினார், அவ்வளவுதான். இங்கே இயேசு அழல, அங்கே இயேசு கண்ணீர் விட்டார். இங்கே அங்கே வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? இங்கே அந்த வாசற்படியிலேயே டீலிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க, இவர் வந்துட்டார். ஆனா அங்க அப்படி அல்ல. 11வது அதிகாரத்தில் லாசருவை உயிரோடு எழுப்பினது மட்டுமல்ல, 12வது அதிகாரத்தில் அவர்கள் கூட அவர் பந்தியில் அமர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத 100 விதவைக்கே கர்த்தர் இதை செய்வார் என்றார். எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற மார்த்தாளே, மரியாளே, உனக்கு அவர் இதிலும் அதிகமானதை செய்யாமல் இருப்பாரோ? எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத 100 விதவைக்கு கர்த்தர் இதை செய்தார் என்றார். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத. ஆமென். என்ன நடந்துச்சு? அவர் போற வழியில இவங்க அப்படி அழுதுட்டு கிராஸ் பண்ணாங்க. நடந்தது இதுதான். ஆனா கண்ணீர் அவருக்கு பார்வையில வந்துட்டு இல்ல. அது யாருடைய கண்ணீரா இருந்தா என்ன? அவர் சமூகத்தில் வந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு சம்பவம், அது கொஞ்சம் வேதனையான காரியம்தான். ஆனாலும் அதுலயும் ஒரு தேவன் நடத்துதல் இருக்கிறதுனால அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த 7வது அதிகாரத்தில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த பிறகு 17வது வசனத்தை வாசிங்க. இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இவைகளை எல்லாம் யோவானுடைய சீசர்கள் இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த மேட்டர் எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் என்ன பண்றாங்க? அவனுக்கு அறிவித்தார்கள் அப்படின்ட்டு இருக்கு. யோவான் ஸ்தானன்ட்ட போய் இந்த மேட்டரை சொல்றாங்க. உடனே யோவான் 2 சீஷர்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க போய் அவர்கிட்ட கேளுங்க, வரப்போகிறவர் நீர்தானா? ஆமென். இந்த மேட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் யோவான் சொல்லுவார், வரப்போகிறவர் நீங்க ஏன் டவுட் வந்துட்டு? எப்படிங்க டவுட் வராம இருக்கும்? எப்படி டவுட் வராம இருக்கும்? சும்மா கிராஸ் பண்ணி போறவளை பார்த்து மனதுருகிறாரு. நான் இவருக்காகவே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் வனாந்திரத்துல.
இவருக்காகவே தானே நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்துட்டு இருந்தேன். இவருக்காகவே நான் சத்தமிட்டேனே, இவருடைய வாய்ஸால வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நான் காவலில் வைக்கப்பட்டதை அவர் கேள்விப்பட்டு அவர் நாசரத்தை விட்டு செபுலோனுக்கு போயிட்டாரு. ஆமா, என் மேட்டர் அவருக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற இடத்தை விட்டே தள்ளி போயிட்டாரு. இன்னொருத்தி யாருன்னே தெரியாது. அவளுடைய விஷயம் தெரிஞ்சதும் மனதுருகி அங்கேயே கண்ணீரை துடைக்கிறாரு. நான் ஒருவேளை ஆளை மாத்தி காத்திருக்கிறேனோ, நீர்தானா வேறொருவர் வர நீங்க ஏன் என்கிட்ட வர மாட்டேங்கிறீங்க? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யார் யாருக்கெல்லாமோ கர்த்தர் செய்கிற நன்மைகளை கேள்விப்பட்டு நமக்குள்ள இந்த கேள்வி எழும்புகிறதா? கேள்விப்பட்டு விசுவாசம் எழும்புகிறதா? கேள்விப்பட்டு கேள்வி எழும்புகிறதா? ஆமே. கடந்த 2 நாட்களாகவே ஆவியானவர் இந்த பகுதியில தான் நிறுத்தி இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஆமே. நல்ல கவனமா கேளுங்க. அதான் சொன்னேன். நான் இன்னொரு சம்பவம் பாருங்க. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க விஷயத்துல ஒருத்தங்க விஷயத்துல கொஞ்சம் லேட் ஆகி வேணும்னே 2 நாள் தள்ளி செய்கிறார். ஆமே. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இன்னொருத்தன் விஷயத்துல தள்ளி தள்ளி போறார். ஒண்ணுமே செய்யல, எதுவுமே செய்யல. ஆனா எந்த எதிர்பார்ப்பு இல்லாம போறவளை கூப்பிட்டு ஆம்புலன்ஸை நிறுத்தி அழாத அப்படி சொல்லி போறவங்களுக்கெல்லாம் இது யாருக்கே டவுட் கொண்டு வந்துட்டுனா, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட, கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அனுப்பப்பட்ட யோவானுக்கே என்ன கொண்டு வந்துட்டு, டவுட் கொண்டு வந்துட்டு. அதுதான் சொல்றேன், யோவானுக்கே கேள்வி கொண்டு வந்துட்டுனா நமக்கு ஏன் அந்த கேள்வி வராது? கேள்வி வரும். ஆமே. அவங்க நீ ஒன்னே ஒன்று அவர்கிட்ட கேளுங்க, வேறொருவர் வர நான் காத்திருக்கணுமா? நான் உங்களை என்னெல்லாம் சொன்னேன். என் சீஷர்களை கூட நான் உம்மிடத்தில் அல்லவா கை காட்டி அனுப்பிவிட்டேன். வரப்போகிறவர் நீர்தானா? வேறொருவர் வர காத்திருக்கணுமா? அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, இது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு கஷ்டமா இருக்கும். அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க பாருங்க. கேட்கும் போது இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? 21வது வசனம். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு அந்த டைம் அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு? நிறைய பேருக்கு. ஆனா யாருக்கு எதுவுமே பண்ணல. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். அடுத்து சொல்றார், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யோவானே, யோவானே,
இன்னும் உனக்கு புரியலையா யோவானே? என்ன ஆண்டவரே? ஆமென். எல்லாரும் உன் கதை முடிஞ்சு நினைக்கிறாங்க. அந்த கதை என்கிட்ட தொடர்ந்துட்டு இருக்கிற யோவானே, உன்னை நான் எவ்வளவு மேன்மையா வச்சு இன்னும் புரியலையா? ஆமென். கண்டவைகளையும் கேட்டவைகளையும் சொல்லு. ஆமென். யோவான் ஸ்நானன் என்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகிறத ஜனங்க பார்க்க போறாங்க. அதனாலதான் இயேசு கேட்ப, ஜனங்கள் இந்த யார் என்கிறார்கள்? சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்கிறார்கள். ஆமென். யோவானே, உன் இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டான்னு ஏரோது நினைக்கிறான். இல்ல, நான் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். ஹalleluya. அதை நான் கண்டினியூ பண்றேன் யோவானே, அதை நான் கண்டினியூ பண்றேன். இத போய் யோவான்ட்ட சொல்லும் போது யோவானுக்கு எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? இப்படி கேட்டுட்டேனே. பல நேரத்துல நமக்கு தெரியல, அவர் நம்ம நின்னு செய்ய வேண்டிய வேலையை ஹalleluya நம்மளை உட்கார வச்சு அவர் நின்னு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். 3 பேர் அவர் டீல் பண்ண விதத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, நாயின் ஒரு விதவைக்கு அது முடிஞ்சது, வாசலோட முடிஞ்சு. ஹalleluya. மார்த்தாள் மரியாள் வீட்டோட முடிஞ்சு. ஜீசஸ். யோவான் ஸ்நானனுக்கு தேவ ராஜ்யத்துல தான் முடியும். வாசல், வீடு, தேவராஜ்யம். இப்போ சொல்லுங்க. ஹalleluya. நம்ம வாசல்லையே நின்னு, நம்ம வாசல்ல தொடங்கி வீடு, அடுத்து என்னில் இடரல் அடையாது இருக்கிறோம். எவனோ அவன் பாக்கியம். என்னில் இடரல் அடையாது இருக்கிறவன். நிறைய பேர் லைஃப்ல ஒரு கட்டத்துல நோ டவுட் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற டவுட்டே கிடையாது. ஆனா இப்போ யோவானே, ஒரு விஷயம் தெரியுமா? அவர் இப்படி நாயின் ஊருக்கு வந்தார். அப்போ எல்லாரும் வரும்போது அவரை கிராஸ் பண்ணாங்க. ஒரு டீம், ஒருத்தி அழுதுட்டு போனான். இவர் தாங்க முடியாம நிறுத்தி அந்த பாடையை தொட்டு அவனை எழுப்பி அவ கையில் கொடுத்த கண்ணீரை தொடச்சிட்டாரு. ஹாப்பியா உள்ள போயிட்டாங்க. நீ அவர்கிட்ட போய் கேளு, வரப்போகிறவர் இல்ல நான் இன்னொருத்தர் காத்திருக்கணுமா? ஆமென். ஞானஸ்நானம் எடுத்துட்டு போனார், அதோட போச்சு. ஆமா, இந்த பக்கமே ஜெயில இருக்கிறத சொன்னீங்களா? அவர் ஊரை விட்டே போயிட்டார். ஹalleluya. கேள்விப்பட்டீங்களா? ஆனா அவர் ஊரை விட்டு போய் என்ன பண்ணார்? அது முதல், அப்படிதான் இருக்கும் பைபிள்ல. 4வது அதிகாரம் மத்தேயு. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். எல்லாரும் சொல்லுங்க, தொடங்கினார். எல்லாரும் சொல்லுங்க, தொடங்குறார். சத்துரு பூட்ட நினைக்கிறான் பாருங்க. இதுவரை ஆமே. ஹalleluya. யோவானே, நீ பேசின சத்தம் உன் எல்லைக்குள் மட்டும்தான் கேட்டது. இனி முதல் எல்லா இடத்திலும். இந்த யோவானுக்கு கர்த்தர் ஒரு பெயர் வைத்திருந்தார். அந்த பெயர் என்ன தெரியுமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். எரிந்து பிரகாசிக்கிற ஜீசஸ். Thank you Holy Spirit. அது முதல் நீ போய் சொல்லு. அதனாலதான் நீ கண்டதையும் கேட்டதையும் அவர்கள் யோவான் இடத்துல போய் சொல்லுங்க. சொல்லிவிட்டு சொல்ல, என்னில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ பாக்கியம். ஒன்னா வாசற்படியிலே முடிக்கணும்னு நினைக்கல.
அல்லது வீட்டோட முடிச்சிருன்னு நினைக்கல, உன்னை ராஜ்யத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் எனக்கு கேட்கிற ஊழியர்கள் யாராவது இதை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? அல்லது கர்த்தருக்காக நான் வைராக்கியமா நின்று ஆனா யார் யாருக்கெல்லாமோ செய்யறாரு, எனக்கு இன்னும் ஒண்ணுமே செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு யாராவது வேதனையோடு இதை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களை கர்த்தர் வாசல்லையே முடிக்கிறதுக்கு அல்ல, அவருடைய ராஜ்யத்துல கர்த்தர் போட்டிருக்கிற பிளானும் கர்த்தர் ஏற்படுத்தின அந்த ஒரு தெய்வீக உறவு இருக்கிறதல்லவா? ஹல்லேலூயா. அந்த ஒரு தெய்வீக உறவு இருக்கிறதல்லவா, அது ஆழமும் ரொம்ப பெருசு. ஆமே, நம்மை குறித்த தேவ திட்டமும் தேவன் நம்மேல் வைத்த அன்பின் ஆழமும் மிகவும் பெரியதா இருக்கிறதுனாலதான் அழுத உடனேயே காரியத்தை எல்லாம் அப்படி முடிக்காம அவர் வெயிட் பண்ணி வச்சு க்ளோரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் ஆண்டவர் எனக்கு செய்ததெல்லாம் நன்மைக்கு? நல்ல கொஞ்சம் கரங்களை தட்டி Thank you, Jesus. ஓ எரிதில் வீணால் അവിടെ ഞാൻ വിഴുന്നത് തീലല பிரியமானவர்களே, கர்த்தர் அனுமதிக்கிற பாதை, கர்த்தர் நடத்துகிற பாதை. ஆண்டவர் ஏண்டவர் இந்த கண்ணீரை மாற்றவே மாட்டேங்கிறீங்க, இந்த வேதனையை மாற்றவே. இது செய்தி இல்லை, இது யோவான் டாபிக். ஆனால் ஆவியானவர் கடந்த நாளில் இதில் ஒரு தெளிவை கொடுத்ததுனால, ஆமென், ஒரு 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 நடத்துதல் இருக்கிறதுனால, இந்த செய்தி இது டச் பண்ணதுனால நான் அதுக்குள்ளே போயிட்டு இருக்கிறேன். சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிறது என் ஆவியில நான் தீர்க்கமாய் உணர்ந்து இதை பேசிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க போய் அவங்கிட்ட சொல்லுங்க, அப்படி சொல்லியிருக்கணும். இல்லைன்னா யோவான்ட்ட எப்படி டீல் பண்ணி இருக்கணும் தெரியுமா? ஐயோ பார்த்தீங்களா, வா நம்ம கிளம்பி போகலாம். யோவான் என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? யோவான்னு பாருங்க, அவருடைய குவாலிட்டியும். நீங்க போய் அவரை என்கிட்டையும் கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லலை. எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, ஏன் எனக்கு அவங்களுக்கு செஞ்சது மாதிரி செய்யாம இருக்கிறீங்க? இது எனக்கு தெரியணும், எனக்கு இது தெரியணும். இது தெரியணும்னா நான் உனக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற பந்தம், அந்த உறவு, அது உனக்கு தெரியணும். வாசற்படியோடு முடிகிறதல்ல, வீட்டோடு முடிகிறதல்ல, ராஜ்யத்தோடு. ஏன் எனக்கு இது தெரியணும். யோவான்ட்ட சொல்லுங்க, என்னில் இடரல் அடையாது இருக்கிற. அதன் அர்த்தம் என்ன? யோவான்ட்ட சொல்லிரு, கடைசி வர என் மேல டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிருங்க. கடைசி வர என் மேல அவன் கழுத்தே போனான், தலையே போனான், என் மேல டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த நாள் கொண்டு தலையை கொடுக்கிறார். யார் தெரியுமா? யோவான். இல்லைன்னா மறுதளிச்சிருப்பான். அடுத்த நாளே கொண்டு போய் தலையை கொடுக்கிறான். யோவான் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தார். யோவானுடைய ப்ரொமோஷன் எல்லாமே வேற. ஏன்னா ஏரோதுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? யோவானை ரொம்ப பிடிக்கும். ஆமே, இல்ல, தேவ திட்டம் இதுவா, அது போதும் ஆண்டவரே, உங்களுடைய திட்டம் எதுவும். கடைசியில யோவானுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 27 முதல் யோவான் சொல்லுகிற வார்த்தைகள், அதிலே 29வது வசனத்தை பாருங்கள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ, மணவாளனுடைய
தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷம். அவர் சொல்லி விட்டதை போய் சொன்னதும் யோவான் சொல்றாரு, இந்த மணவாளனுடைய சத்தத்தை குறித்து தோழன் எப்படி இருக்கிறாரா? மிகவும் சந்தோஷப்படுகிற. அடுத்த வார்த்தையை பாருங்கள், இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. சம்பூரணமாயிற்று. அடுத்த வார்த்தையை பாருங்கள், அவர் பெருகவும் நான் செருகவும். நான் இன்னும் இல்லாமலே போட்டோம், அவர் பெருகட்டும். நான் இல்லாமலே போய் அவர் பெருகிறார்னா, அவர் பெருக நான் இல்லாம போறேன். அவர் பெருக. ஆமென். நீங்க போய் அவங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னார். சொன்னதும் சொல்றேன், எனக்கு அந்த சந்தோஷம் சம்பூரணமாயிட்டு. என்ன சம்பூரணம் யோவானே? என்ன மாறிச்சா? லாட்டரி அடிச்சுதா? அவர் என்கிட்ட பேசிட்டார், அவர் என்கிட்ட சொல்லிட்டார். யோவானே, உன் வாழ்க்கையில உண்டான வேதனை, உன் வாழ்க்கையில் உண்டான ஒவ்வொரு சோதனை, ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் தேவராஜ்யம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவர் பெருகிக் கொண்டே இருக்கிறார். அவர் பெருக, அவர் பெருக, நான் சிறுக. சிலரை கர்த்தர் இப்படி டீல் பண்றார். சிலரை கர்த்தர் வீட்டில் வர விரும்புகிறார். சிலரை வாசலே முடிகிறார். ஹல்லேலூயா. அழுகையோடு விண்ணப்பத்தோடும் என்னிடத்தில் வருவார்கள். 31வது அதிகாரத்தில் 5 வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படி வருகிறவர்களை கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார் தெரியுமா? கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை. ஆமென். 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை நடத்துவேன். கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நடத்துவார். அடுத்து அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். நடத்துவார், அப்புறமா நடக்க பண்ணுவார். சில இடத்துல பிள்ளைகளை விட மாட்டோம். ஏன்னா அந்த இடம் பிள்ளைகளுக்கு என்ன இல்லைன்னு நமக்கு தெரியும், சேஃப் இல்லைன்னு தெரியும். இந்த இடத்துல பிள்ளையை விட்டா சேஃப்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இறக்கி விட்டுருவோம். மேக்சிமம் பிள்ளைகளை கீழே விட தான் பார்ப்பாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் என்ன வலிக்கும்? கை வலிக்கும். ஆனா சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சா கை வலிச்சாலும் கீழே விட மாட்டோம். நடக்க பண்ணுவேன் அப்படின்னா கர்த்தர் அந்த இடத்துல எல்லாவற்றையும் என்ன ஆக்கி விட்டார்? செவ்வையாக்கி விட்டார்னு அர்த்தம். தேவன் நடத்துவார். கடினமான சூழ்நிலையிலும் நடத்துவார். துன்பத்தின் நடுவில் நடக்கிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார். ஆனால் தேவனிடத்தில் நம்ம எப்படி வந்திருக்கிறோம் தெரியுமா? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும். அது நடுவிலும் கர்த்தர் துக்கத்தையும் ஆமென் வேதனையும் கர்த்தர் மாற்றி இடராத செம்மையான வழியிலே கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாராம்? நடக்க பண்ணுவார். அடுத்த வசனத்திலே 10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் பாதுகாப்பார். 4வது வசனத்தில் விடுவிப்பார். அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு, பலத்தவனுடைய கைக்கு. ஆமே, நம்ம திராணிக்கு மிஞ்சி பாருங்க, 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு 50,000 ரூபாய் மாச செலவு இருக்கும். ஆமென். அது பலத்துக்கு மிஞ்சினது அல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 50 கிலோ தான் ஒரு ஆளுக்கு தூக்க முடியும். ஆனா அவங்க டெய்லி சுமக்க வேண்டியது 100 கிலோவா இருக்கும். வாழ்க்கையின் பாரத்தை சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவனிலும் அவன் பலத்தவனுடைய கைக்கு.
அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள். அவனிலும் அவன் பலத்தவன் கைக்கு. இது எல்லாமே டீட்டெயிலா சொல்லணும், ஆனால் அதை சொல்லி விடுகிறேன். இன்னைக்கு கர்த்தர் வார்த்தையை தந்து விட்டார் என நம்புகிறேன். நான்கு விடுவிப்பார். ஐந்தாவதாக கம்பீரிக்க வைப்பார். அந்த கம்பீரிக்க வைக்கிறது தான் பாருங்கள். அந்த வசனத்தை வாசிங்கள். 12வது வசனம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. அப்படியே 13, 14 சேர்த்து வாசித்திடலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரோடும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று ஆமென் என்று சத்தமாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆசாரியர்களுடைய ஆத்துமாக்களை கொழுமையானவைகளினால் என் ஜனங்கள், அந்த கொழுமையினாலே ஆசாரியர்களுடைய ஆத்மாவை பூரி. நிறைய வார்த்தைகள் பலிபீடத்திலிருந்து ஓபன் ஆகும். ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய வார்த்தை. ஏன் அப்படின்னா அவருடைய ஜனத்தை திருப்தியாக்குவதற்காக, தாகத்தோடு வாஞ்சையோடு வந்திருக்கிற அவருடைய ஜனத்தை திருப்தியாக்குவதற்காக, அதற்காகவே ஆசாரியர்களுடைய ஆத்மாவை கர்த்தர் கொழுமையானவைகளால் என்னாக்குறார்? பூரிப்பாக்குகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பல இந்த பலிபீடத்துல மனத்தாழ்மையா சொல்றேன், இன்னைக்கு பேசின செய்தி உட்பட நிறைய காரியங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் மாற்றுவார். நிறைய காரியங்கள் ரூட் எல்லாம் மாற்றி விடுவார். அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரை இந்த 2 நாளா படிச்சது தெரியல, இங்கேருந்து பேசிட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணி விடுறீங்களே எதுக்கு? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். ஹல்லேலூயா. ஆமே. ஸ்கிரீன்ல தெரிகிறது தாங்க நாங்க, ஆனா அதுக்கு பின்னாக இருந்து செயல்படுத்துகிறது எல்லாமே பரலோக தேவன். எனவே எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா நாம ஜெபிக்க போகிறோம். என்னே நித்தியதையோடு அடுப்பிக்கும் எல்லா அனுபவங்களுக்கும் நன்றி. இந்த பாடலை பாடி அர்ப்பணித்து ஹல்லேலூயா ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? என் அழுகை விண்ணப்பத்தையும் நான் யாருக்கிட்டையும் கொண்டு போக மாட்டேன். யார்கிட்ட மட்டும்தான் கொண்டு வருவேன்? யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துவார், நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்களா நடக்க முடியாத பாதை உண்டு, அதில் அவர் நடத்துவார். ஆனா அப்படியே நீங்களா நடக்க முடியாதபடியே எல்லாத்திலையும் கொண்டு போக மாட்டார் ஆண்டவர். இடராத. ஹல்லேலூயா. சில இடத்துல காலோண்டி நின்று உங்களை திரும்பி பார்க்க வைப்பார். மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று எசேக்கியேல் இடத்துல அந்த விருட்சங்களை காண்பித்தது போல இந்த 2026 உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. அனுக்கிரகம் செய்வாராக. நடக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களிலும் பலத்தவனுடைய, உங்களால ஹேண்டில் பண்ண முடியாத பலவீனங்கள், ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலைகள் கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஆமென். இந்த வார்த்தை எல்லாம் கர்த்தர் எனக்காக தான் தருகிறார். நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, கம்பீரிக்க வைக்க போகிறார். அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருகிறவர்களை கம்பீரிக்க சீயோனின் உச்சியிலே. ஆமென். அல்ல, இனி தொய்ந்து போவதில்லை. பக்கத்துல 2 பேரை 3 பேரை பார்த்து சொல்லுங்க, இனி தொய்ந்து போக விட மாட்டான். ஆவிக்குரிய நிலையில, பூமிக்குரிய நிலையில, சரீர நிலையில தொய்ந்து போக விட மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.